பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலு, இன்னும் அந்த மக்கள் சொன்னார்கள், குஃபார குறைஷிகள், ஆதிஹி அன்ஆமுன் வ ஹர்சுன், ஹிஜ்ருன் இவைகளாகிறது, அன்ஆமுன் கால்நடைகளாயிருக்கும், வ ஹர்சுன் இன்னும் இவைகள் விவசாய பொருட்களாயிருக்கும், ஹிஜ்ருன் தடுக்கப்பட்டவையாயிருக்கும். அப்படின்னா இதை நாங்கள் ஆண்டவனுக்காக நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம், எங்களுடைய சிலைகளுக்காக நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம், இதை யாரும் சாப்பிடக்கூடாது. லா யத்அமுஹா இல்லா மன் நஷாஉ பிஸாமிஹிம், நாங்கள் இதை கொடுக்கமா, லா யத்அமுஹா அதை உண்ணக்கூடாது, இல்லா மன் நஷாஉ நாங்கள் யாரை நாடி வைத்திருக்கிறோமோ, நாங்கள் யாரை நாடுகிறோமோ அவர்களை தவிர. அதாவது அந்த சிலைகளுக்காக வேண்டி யார் பூசை செய்கிறார்கள், அந்த பூசாரிகள், அந்த புரோகிதர்கள், இந்த தமிழ்நாட்டை ஐயன்கள்னு சொல்றோம்ல, அந்த கோவில் பூசாரிகள், கோவில் கண்காணிப்பாளர்கள், இவர்களுக்கு தான் அதை நாங்கள் கொடுப்போம். இது அவர்களுடைய கற்பனையிலே, அவருடைய எண்ணங்களிலே அவ்வாறு அவர்கள் சொன்னார்கள். அதாவது உண்மையிலே இவ்வாறு கிடையாது. அல்லாஹ் தாலா உண்டாக்குனது எல்லோருக்கும் பொதுவாக தான் அல்லாஹ் தாலா இந்த உணவுப் பொருட்களை பங்கிட்டு வைத்திருக்கிறான், எல்லோருக்கும் பொதுவாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை போய் இவர்களாக தங்களுக்குள் இது ஹராம், மற்றவங்க சாப்பிடக்கூடாது, இது எங்களுடைய புரோகிதர்கள் என்று கூறப்படும் பூசாரிகள் இருக்கிறாங்களே, அந்த பூசைகள்லாம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் இதை சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய கற்பனையான தவறான எண்ணப்படி. இன்னும் சில கால்நடைகளை அவர் சொல்லுகிறார்கள், இவைகள் சில கால்நடைகளாக இருக்கும். அதனுடைய முதுகுகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இது முதுகுல ஏறி சவாரி செய்யக்கூடாது, இவைகளை சுமைகளை ஏற்றி கொண்டு போகக்கூடாது, ஏன்னா இவை கடவுளுக்காக நேர்ந்து விட்டாச்சு என்று கூறுகிறார்கள். அதுக்கு பேர் சவாயிப், கடவுளுக்காக நேர்ந்து விடப்பட்டவைகள். ஹாம் இந்த பெயர்களில் அழைக்கப்பட்டார்கள். இன்னும் சில கால்நடைகளை சொன்னார்கள், ஆதி அன்னாமுன் இன்னும் சில கால்நடைகள், இவைகள் சில கால்நடைகள், லா எதுகுரு நசுமல்லாஹி அலைஹா, அதிலே அல்லாஹுடைய திருப்பெயரை சொல்ல மாட்டார்கள், பிஸ்மி சொல்லி அறுக்க மாட்டாங்க, அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்காம அதுல அவர்களுடைய சிலைகளுடைய பெயரை சொல்லி, அவர்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பார்கள். இஃப்திரா அலை, இதுவும் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டியது. இட்டுக்கட்டி என்ன சொல்றாங்க, இப்படிதான் அல்லாஹ் எங்களுக்கு ஏவினான், அல்லாஹ் உத்தரவு இப்படிதான். அதாவது சில வகைகளை நாங்கள் இவ்வாறு தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, பூசாரிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இப்படிலாம் அல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்று அவர்கள் அல்லாஹ் மேல் இட்டுக்கட்டி பேசுகிறார்கள். ஆனா உண்மையில அல்லாஹ் தாலா அப்படிதான் யாருக்கும் சிலரை சொந்தப்படுத்தினா அல்லாஹ் தாலா கூறவே இல்லை. அதே மாதிரி சில கால்நடைகளை நேர்ந்து விட்டுட்டு இது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கக்கூடாது, சிலைகளுடைய பேர் சொல்லி தான் அறுக்கணும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதாக கூறுகிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் மேல் அவர்கள் இட்டுக்கட்டி கூறக்கூடிய வார்த்தை. இப்படி அல்லாஹ் யாரையும் சொல்லவில்லை. அவர்கள் இப்படி அல்லாஹின் மீது இட்டுக்கட்டியதற்கு, இல்லாத ஒன்றை கற்பனையாக கூறியதற்கு தண்டனையாக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான், கியாமத்துல தண்டனை கொடுப்பான். இன்னும் அவர்கள் சொன்னார்கள், மாஃபி புதூனி ஹாதிஹில் அன்ஆமி, இந்த கால்நடைகளின் சில கால்நடைகளை காண்பித்து சொன்னார்கள், இந்த கால்நடைகளின் வயிற்றில் உள்ளவைகளில், வயிற்றில் பிறந்த குழந்தைகள், ஹாலிசத்துல் இது கூறினா, எங்களுடைய ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும், எங்கள் ஆண்களுக்கு மட்டும் அது சொந்தமானதாக இருக்கும். முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார்கள் பெண்கள் இதை அந்த கறியை சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள். பஹாயிர், புஹைரா, சாஹிபா என்று இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்ட பல விதமான பெயர்கள்ல வச்சிருப்பாங்க. அவைகள்ல குழந்தை பெற்றுச்சுன்னு சொன்னா அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும், அது குழந்தை பெற்றுச்சுன்னு சொன்னா அந்த குட்டியை அறுத்து சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம்? ஆண்கள் தான் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடக்கூடாது என்று அவர்களுக்கு, இப்படியும் அல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்று அவர்களுக்குள்ள சில சட்டங்களை வகுத்து கொண்டார்கள். மைத்தன், அப்படி குழந்தை குட்டி போடும்போது குட்டி செத்து போய் பிறந்துச்சுன்னா அதிலே அவர்கள் கூட்டாளிகளாக இருப்பார்கள். குட்டி பிறக்கும் போது செத்து போய் வயிற்றிலேயே
வெளியே வந்துச்சுன்னா அந்த குட்டியும் அறுத்து அதை சாப்பிடுவாங்க. அது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமா. மையத்தா பிறந்தனால. ஹயாத்தா பிறந்தா அந்த குட்டியை அறுத்து ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா. வையக்குள் மைக்கத்தன் அது இறந்து போயிருக்குமானால் ஃபஹும் பீஹி ஷுரகா அவர்கள் அனைவரும் அதில் கூட்டாளியாக இருப்பார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சாப்பிடலாம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். வஸ்வஹும் அவர்கள் இவ்வாறு வஸ்வு செய்வதன் காரணமாக ஹலாலு ஹராமும் தங்களுக்கு இஷ்டப்பட்டதை ஹலால் என்றும் தங்களுக்கு இஷ்டப்பட்டதை ஹராம் என்றும் அவர்கள் வர்ணித்ததின் காரணமாக பிவஸ்விஹிம் அர்த்தம் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். இன்னஹு ஹக்கீமுன் அலீம் நிச்சயமாக அல்லாஹ் ஞானம் உள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அது ஹசிரல்லதீன கதலு அவுலாதஹும் சஃபஹன் நிச்சயமாக கைசேதப்படுவார்கள். அது ஹசிர கைசே நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள். அல்லதீன் எப்படிப்பட்டவர்கள் கதலு அவுலாதஹும் சஃபஹன் தங்களுடைய பிள்ளைகளை மடத்தனமாக கொலை செய்கிறார்களே அவர்கள். பிகைரி இல்மின் எந்த விதமான ஞானமும் இன்றி எந்த அறிவும் இன்றி அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். அப்போ பெற்ற குழந்தைய கொண்டு போய் அந்த குழந்தைய பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னா இதை வச்சு வளர்த்தி காப்பாற்றி யாரு கட்டி கொடுக்கறது செலவு செய்யறது, அல்லது என் பிள்ளைய கொண்டு போய் இன்னொருத்தண்ட கொடுத்து நீ கட்டிக்கிடா அப்படின்னு ஒருத்தங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். தேவையில்லையா, இந்த பிள்ளை இப்பயே போச்சிடலாம் என்று மடத்தனத்தினால். அல்லது சில பேர் இப்படி குழந்தை பிறந்து இதை வளர்க்கறதுக்கு நம்ம வறுமை நம்மளே கஷ்டப்படுறோம் சோத்துக்கு, இதுல குழந்தை பிறந்து அதை வளர்க்கறது இன்னும் சாப்பாட்டுக்கு பத்தாது என்று தனக்கு தானே முடிவு செய்து குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். இது அல்லாஹ் வேறு இல்மின் அறிவற்றவர்கள் மூளை கெட்டவர்கள். உனக்கு உணவு கொடுத்தா கோடானு கோடி வஸ்துக்களுக்கு உணவு கொடுக்குறல்ல, அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க மாட்டானா? ஏன் அந்த அளவு மண்டை மூளை வேலை செய்யற உனக்கு ஜி? அப்ப அந்த குழந்தைக்கு நீ ஒன்னு ரப்பா நினைச்சிட்டு இருக்கிற, உன் மனைவியை ரப்பா நினைச்சிட்டு இருக்க, 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்க முடியாது. அதுதான் நாங்க ரெண்டு கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டோம். இப்ப ரொம்ப பேரு குழந்தைகளை கொல்லுகிறார்கள்னா அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா கொண்டு போய் சுடுமணல்ல உள்ள போச்சுட்டு வந்துடுவாங்க, அப்படி உயிரோட போச்சிடுவாங்க. இப்ப தற்சமயத்துல உலகத்துல சில மூலைகள் எப்படி நடக்குதுன்னா, பிறந்த குழந்தை கழுத்து நிறுத்து கொள்றது, அது வாயில உப்பள்ளி போட்டு தண்ணி ஊத்திடுறது, கல் உப்பு தூக்கி போட்டா உள்ள போய் எல்லாம் சேர்ந்து செத்து போயிடும். சில ஊர்களை எருக்கு பாலா எருக்கு பாலா தள்ளிப்பால் அந்த பாலை உள்ள ஊத்தி சாவடிச்சிடுறது. இவ்வாறாக பல விதமான முறையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல துணியால நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு வைங்களேன். ஆனாலும் குழந்தைகளை கட்டுப்படுத்துவது வெவ்வேறு முறையில செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்படியே கருவிலேயே கலைச்சிடுறது, இது நிறைய நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஸ்கேன் என்ன ஆனான்னு சொல்லக்கூடாதுன்னா அப்பயும் சொல்லித்தான் இருக்காங்க, அவன் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் 2 பிள்ளை பெற்றாச்சுன்னா 3ஆவது பிள்ளை உண்டாச்சுன்னா போய் 2 மாசத்துலேயே கர்ப்பத்தை கலைச்சிட்டு இருந்தது. ஐயோ 2 பிள்ளைக்கு மேலே வேண்டாங்க, 3 பிள்ளை பெற்ற யார் வச்சு வளர்க்குறது அப்படின்னு. அதுவும் கொலைதான். எப்ப அந்த குழந்தை கருவிலே தள்ளி திங்கி விட்டதோ அது 1 மாசத்துல கலைச்சாலும் சரி, 2 மாசத்துல கலைச்சாலும் 3 மாசத்துல கலைச்சாலும் எப்ப கலைச்சாலும் அதுவும் கொலைதான். அது ஏன் அந்த குழந்தை உயிர் அது வளர ஆரம்பிச்ச குழந்தை கொல்ற மாதிரிதான் அது. இவ்வாறெல்லாம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கு குழந்தைகளை கொலை செய்வது. இது ஒரு பக்கம், கொலை செய்யறது ஒரு பக்கம். தடுத்து கொள்வதற்கு அதுவும் ஒரு சின்ன கொலை தான். அதுவும் ஒரு சிறிய கொலை தான். அதாவது அல்லாஹ் அவங்களுக்கு ஹலாலான முறையில மனைவியை கொடுத்து மனைவியின் மூலமா அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்கும்போது 2 குழந்தையோட போதும் அப்படின்னு அப்படி நிப்பாட்டிக்கிறது. அதுக்கு மேல கர்ப்ப தடை செஞ்சுக்கிறது, நிரந்தர தடை செஞ்சுக்கிறதாங்க சிலரு. சிலர் நிரந்தர தடை இல்லாவிட்டால், நிரந்தர தடைன்னு சொன்னா கர்ப்பமே உண்டாக முடியாத மாதிரி அந்த கர்ப்பத்துக்கு போகக்கூடிய குழாய்களை துண்டித்து விடுவார்கள். இவ்வாறாக செய்வது நிரந்தர கர்ப்பத்தடை. அதே மாதிரி ஆண்களும் அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க. பெண்களும் அந்த மாதிரி உற்பத்தியே ஆகாத மாதிரி ஆண்களுக்கு தடை செஞ்சிடறாங்க. அணு உற்பத்தியே ஆகாது அந்த மாதிரி. இவ்வாறாக செய்யக்கூடியதும் கொலைகள் தான். அதுவும் தற்காலிக தடை செய்து கொண்டாலும் அதுவும் எதுக்கான குழந்தை நிப்பாற்ற அல்லாஹ் தஆலா கொடுத்த தாராளமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. எதுவும் உடல்ல மாது இருந்துச்சு, சர்மா டாக்டர்னு சொல்றாங்க 2-3 குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாச்சு, இதுக்கு மேல குழந்தை இருந்தா ஆபத்து தாங்க அப்படிங்கிறாங்க. சரி நிப்பாட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு தற்காலிக தடைகள் எது செஞ்சுக்கலாம். அல்லது அந்த தாய் ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில குழந்தை உண்டாகுது, நல்லா முழுமையான வளர்ச்சியை
வியாதி தீர்ந்த பின்னாடி தான் குழந்தை உண்டாகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்காக நீ பாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகுந்த காரணம் இன்றி குழந்தைகளை நிப்பாட்டுவது நம்ம சமுதாயத்தை நாமளே அழிச்சுக்கிற மாதிரி. அதுதான் அல்லாஹ் தஆலா அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கொல்லுகிறார்கள் அறிவற்ற தன்மையாக. 2 புள்ள போதும் 2 புள்ள போதும். அந்த காலத்துல பெரும் பரக்கத்தா அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்துருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் 10 புள்ள 15 புள்ள 16 புள்ள. சாதாரணமா நான் கண் பார்த்தா நான் பார்த்துருக்கிறேன். சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, மூத்தவங்க 16 புள்ள அவங்களுக்கு. இன்னொருத்தர் இருக்காரு, இன்னும் ஏதா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 16 புள்ள. இன்னும் இருக்கிறாங்க, எல்லா 16 புள்ளையும் ஏதா இருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி 21 புள்ள 21. திருவண்ணாமலையில் ஒரு கணவன் மனைவி 21 ஒரு புள்ள இன்னும் ஏதா இருக்கிறாங்க. இன்னும் அந்த அம்மா கிழவி அம்மா 21 புள்ள பெற்று அது வேற பிள்ளைங்கள எல்லாம் லிஸ்டே பெருசா இருந்தது. 150 பேர் இருக்காங்க. அது எல்லாம் சேர்ந்து அது தண்ணி குடத்தை தூக்கிட்டு தலையில ஒரு குடம் இடுப்புல குடம் வச்சு போயிட்டு இருக்கு. சொல்ல 2 குழந்தைங்க மேல பார்த்தா உடம்பு கெட்டு போடும் அப்படிங்களா. அந்த அம்மா இன்னும் ஜாலியா கிழவி அம்மா ஆயிடுச்சு, தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் வச்சு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. கூட்டுக்குலாம் பார்த்துக்க. அந்த மாதிரி தாராளமாக அந்த குழந்தைய கொடுத்தான். அவங்க உடலும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தான். இவன் குழந்தை பெற்றா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் சொல்றதுனால உண்மையிலே குழந்தை பெக்காமே கெட்டு போய் 2 புள்ள பெற்றவனு இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, அப்படி படுத்த படிக்க அப்படி வர்றாங்க. காரணம் என்ன? நீ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செஞ்சதுனால. தாராளமா குழந்தைகளை பெற்றுக்கணும். முன்னாடி குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாளா? இல்லைங்க 2 போதும் 3 போதும்னாரா? சரி 3 போதும்னா உனக்கு 3 போதுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் 4-5 தேவைப்படுது, நான் வேற கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதுதான். 3 போதுங்கிறியா? அதுக்கு மேலே வேணாங்கிறியா? சரி நான் வேற கல்யாணம் முடிச்சுக்கிறேன். எனக்கு 10-15 புள்ள வேணும் எனக்கு. இது அல்லாஹ் தஆலா சொல்ற தவாலது வ தகாசுரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தனாகஹு வ தவாலது வ தகாசுரு. அதிகமா நிக்கா செய்யுங்க, அதிகமா புள்ள பெற்றுங்க. இந்த உம்மத்தை முகமதியை அதிகரித்து காட்டுங்கள். இனி உபாகிவிக்கும் உம்மம். இந்த உம்மத்துகளுக்கு மத்தியில் அவர்கள் உம்மத்து அதிகமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் கியாமத் நாள்ல அப்படிங்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துகள் அதிகமா இருக்கிறப்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீ ஒரு 15-20 பிள்ளை பெற்று விட்டு போன அந்த 20 பிள்ளைங்க ஒவ்வொரு நாளுக்கு 10 பெற்று இப்படி கியாமத் நாள் வரைக்கும் வர்றதுக்குள்ளார ஒரு உங்களுடைய காந்தான்ல ஒரு 10,000 பேர், அதுல 5,000 பேர் பெரும்பெரும் உலமாக்கள் தீனுடைய சேவை செய்தவர்கள். இல்லாச்சுன்னா அவங்க போய் படை நிற்கும். யாருங்க? புகாரியுடைய வாரிசுகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லாம் 1.5 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இது எவ்வளவு பேர் மார்க்கத்தை சேவை செய்தார்? இதுல ஒரு 25 பேர் ஷஹீதுகள், ஒரு 50 பேர் ஃபுகஹாக்கள், பெரும்பாலான விற்பனர்கள். படி சும்மா என்ன சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. காலேஜ் உலகத்தின பிள்ளைங்க நான் 2 ஒரு ஆண் ஒரு பொண்ணு. அதை பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் உள்ள பிள்ளை பக்கல. இந்த ஆணு மட்டும் ஒரே உள்ள பெற்றாரு. ஒரே ஒரு பேர பையன் தான், அவரு மூத்தா போயிட்டாரு. ஆச்சுங்களா? இப்போ காலேஜ் மூத்தா போய் கடைசியில கேமத்து வாரிசுங்க மொத்தம் வருங்க. இது வாரிசுங்க மொத்தமே கேமத்து வரைக்கும் 10 பேர் தான். அதனால ஒன்று தான் பற்றி நிப்பாட்டிக்கிறாங்களே, மொத்தமே 10 பேர் தான். என்ன செஞ்சாங்களா? ஒரு செதுப்பு வச்சுனா விளக்கமாக வச்சிருந்தான். ஒருத்தன் கல்யாணம் முடிக்காம செத்து போயிட்டான். நல்லா வருது காலேஜ், கவலைப்படாங்க, நல்லா அவங்க நிறைய பிள்ளை கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்றது இப்படி கூட எப்படி இருக்குன்னா 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. யாரு? இதெல்லாம் புகாரி பாயுடைய வாரிசுகள். எம்மாடி கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நமக்கும் நிறைய வாரிசுகள் வரணும். துனியாவில் இருந்த காலம் மட்டும் நம்முடைய முக்கிய குறிக்கோளா புள்ள பெக்கிறது தான் இருக்கணும். கவனிச்சா இந்த பிள்ளைகளை எவ்வளவு புள்ள பெக்க முடியுமா நமக்கு நம்முடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி எவ்வளவு புள்ள பக்கமே பெற்று விட்டுட்டு போயிடணும். நல்லா வளர்த்துக்கிறாங்க. அதுக்கு பேர் நமக்கு என்ன? நீங்க ரப்பா நான் ரப்பா ஏவை ஒரு 4 கல்யாணம் முடிக்க வேண்டியது ஒன்னொன்னுக்கும் ஒரு 5 10 12 பெற்று ஒரு 48 50ஆவது பெற்றணும். துருமா அதெல்லாம் கவலைப்படாத. ஏன் செத்து போயிடுவாங்களா? நீ மூத்தா போனதால 48 பேர் அத்தா மூத்தா பெற்றாரு. இனி சாப்பாடு வசதி இல்லை, நான் மெல்லாம் சரி செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் உன் கபலில் இறங்கிடுவாங்களா? நிறைய எல்லாம் எப்படி வாழ வைக்கிறாங்க. இந்த புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணியிருப்பாரு பாருங்க. அது பேர் போட்டிருக்கான், முகமது இப்ராஹிம் போட்டிருக்கான். காரைக்கால் போட்டிருக்கா? படி டியூப்ளெக்ஸ் வீதி காரைக்கால் இப்ராஹிம் போட்டிருக்கான். அந்த இப்ராஹிம் பேர் அவர் வந்து அதில் பாருங்க போய் போட்டிருக்கு. நம்ம மாசாவுடைய எல்லா கிதாபுக்கும் அவன் தான் பைண்டிங் பேர். படி இஎம் முகமது இப்ராஹிம் கேஎம் முகமது இப்ராஹிம் ஆஜியார் பைண்டிங் நம்பர் 3 டூப்ளெக்ஸ் வீதி காரைக்கால் போட்டிருக்குல்ல. இவர் வந்து இந்த இப்ராஹிம் பேர் இருக்கார்ல, இவர் வந்து மூத்தா போயிட்டார். இவர் 10 நாள் வந்துடுவார் மசாவுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்.
மொத்தம் 8 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் வருவார். வந்து எனக்கு கிதாப் பைண்டிங் இருக்கான்னு கேட்பா. பிள்ளைங்கள்லாம் கொடுப்பாங்க. பிள்ளைங்க அவன் சொந்த கிதாபு மசா கிதாப்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி ஒரு மூட்டையை கட்டிட்டு கொண்டு போயிடுவார். போய் ஒரு 10 பைண்டிங் பண்ணி தோல் பைண்டிங் பண்ணுவார். இவர் மாதிரி பைண்டிங் இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. அற்புதமான பைண்டிங், தோல் பைண்டிங் பண்ணியிருக்காரு. ஜில்டு கட்டுறாரு பாருங்க ஓரத்தில். இந்த மாதிரி யாரும் இப்போ கட்டவே மாட்டுறாங்க. இந்த கடைசியில் ஜில்டு கட்டிருக்காரு பாருங்க. அந்த ஜில்டு கட்டிட்டான்னு ஒரு 50 வருஷம் ஆனாலும் கிதாப் பிய்யாது. இவ்வளவு பிச்சா தவிர தானா பிய்யாது. அந்த மாதிரி இப்போ யாரும் இந்த மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஜில்டு கட்டுறதுக்கு ஆள் இல்லை. அழகா ஜில்டு கட்டி அந்த கிதாபை பைண்டிங் பண்ணி கொண்டு கொடுப்பாரு அந்த மனுஷன். அவர் சொன்னாரு, எங்க வாப்பாவுக்கு 8 மனைவிகள், மொத்தம் எங்க வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க 64 பிள்ளைங்க. 8 64 நினைக்கிறேன். 8 ஒருத்தங்க 8 நினைக்கிறேன். ஒருத்தங்க 8 கிடையாது, கூடுதல் குறைவா. சில பேருக்கு 10, சில பேருக்கு 12, சில பேருக்கு 7 அப்படி. ஆக மொத்தம் 64 பிள்ளைங்க எங்க அத்தாவுக்கு. இது என்ன ஆச்சுன்னா, எங்க 8 அம்மாமாருங்க. எனக்கு 8 அம்மாமாரிலே ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிட்டாரு எங்க அத்தா. என்ன மாதிரி சந்தோஷமா இருப்பாருங்க. அவங்க டூப்ளெக்ஸில் போய் விசாரிச்சு பாருங்க, இப்ராஹிம் பாய் சந்ததிகள் இருக்காங்க என்னங்களா. காரைக்கால் தான் நீங்க போய் கேட்டு பாருங்க, இருப்பாங்க, கட்டாயமா இருப்பாங்க. அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க. 64 பிள்ளைங்களும் அவங்க அத்தாவுக்கு. 8 மனைவி மரல. அதாவது அவர் கல்யாணம் முடிச்சு, அவர் பிறந்த கல்யாணம் முடிக்க 25 வயசு கல்யாணம் முடிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ காலமா மொத்தம் ஒரு நேரத்தில் 4 மனைவிக்கு மேல போறதில்லை. ஒருத்தர் போனா அடுத்தாரு, ஒருத்தர் போன உடனே அடுத்த கல்யாணம், இப்படியே மொத்தம் 8 மனைவிகள். என்ன ஆச்சரியம் கேட்டா, அல்லா அவங்க காசு பணம் கொடுத்துருந்தா 8 மனைவிமாரிலையும் ஹஜ்ஜி கூட்டு போயிட்டு வந்துட்டார். கப்பல்ல அந்த வாழ்ந்த காலத்துல கப்பல்ல கூட்டு போயிருந்தது. ஃபிளைட்லாம் அப்ப கம்மிதான். கப்பல்ல கூட்டு போய் 8 பேரையும் ஹஜ்ஜி கூட்டு போயிட்டு வந்தார். என்ன ஆச்சரியம். 64 பிள்ளைகளுக்கும் சொத்து வச்சிருக்காரு அவர். 64 பிள்ளைங்க, அத்தனை பேருக்கும் அவனுக்கு தேவையான சொத்துக்கள், வீடு வீடு எல்லாத்தையும் அத்தா உண்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாத்தாலும் அவருக்கு அவ்வளோ பறக்க செஞ்சான் சொத்துக்கள்ல அப்படின்னு சொன்னார். கேட்கவே சந்தோஷமா பொறாமையா இருந்துச்சு. நமக்கு அந்த மாதிரி இருக்கணுமே. 8 மனைவிகள் 64 பிள்ளைங்களா பாடி. சரி, உங்களுக்கு 64 பிள்ளைங்கன்னு சொல்றீங்க, எல்லா பிள்ளைங்களும் தெரியுமா? எத்தனை பொம்பளை பிள்ளைங்க? 30 பேர், ஆம்பளை 35 பேர் இருக்கிறாங்க. அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியலைங்கிறாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எங்க காரைக்காலில் எங்க அம்மா கல்யாணம் முடிச்சாங்க. எங்களுக்கு எங்க அம்மா என்ன தம்பிங்க ஒரு 8-9 பேர். எங்களுக்குள்ள அங்கே சம்மந்தம் வச்சுக்கிறோம், பேசிக்கிறோம், வச்சுக்கிறோம். எங்க கல்யாணம்னா எல்லாம் ஒன்றா செஞ்சிடறாங்க. என் மகளுக்கு கல்யாணம் எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க. எல்லாம் தொடர்பா இருக்கிறோம். ஆனா இன்னொரு மனைவி நிறைவில இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி ஆக்கூர்ல, இன்னொரு மனைவி சீர்காழியில் அப்படி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. நாங்க எங்களுக்குள்ளார நாங்க ஒருத்தர் மனைவி அடுத்த மனைவி அந்த தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனா 64 எங்க அத்தா சொல்லி தெரிஞ்சிருக்கு. 64 பிள்ளைங்க அத்தாவுக்குன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா மற்றவர்களை பத்தி எனக்கு விவரமா தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் பஸ்ஸில் போவோம். சில நேரங்களில் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. யார பிள்ளைங்க? அதான் அவுபுகர் மொழியில அவுபுகர் பய வருமான், அந்த கேஎஸ்எம் அவுபுகரா? ஆமாம் வருமான். நானும் வருமான் தான். அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டு, சார் நீ எந்த ஒரு மனைவிக்கு பிறந்து? நான் சீர்காழி மனைவிக்கு. அப்படியா? காரைக்கால் மனைவிக்கு பிறந்தது. முசாபா இருந்துச்சுன்னா அடுத்த இறங்கி வந்தால் இறங்கி போயிடும். அவ்வளோதான். அவ்வளோதான் தொடர்பு. இல்லை, அண்ணன் தம்பி தான் 2 பேரும் ஒரு அத்தாவுக்கு பிறந்தவங்க தான். அவ்வளோதான் தொடர்பு. எங்க அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்துக்கிறோம், ஒன்றுன்னா சேர்ந்துக்கிறோம், வச்சுக்கிறோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம் சொல்ல வர்றாரு. இப்போ கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க இல்லை அல்லாத்துல அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ 64 பிள்ளைங்களும் ஆபதா இருக்காங்க. யாரும் வறுமையின்னு செத்துக்கிட்டு போயிடல. இவன் தான் பஞ்சப்பாட்டு படிக்கிறான். என்னண்டு மக்கள் தொகை கூட கூட எல்லாத்துக்கும் வறுமை வாட்டுது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதனால நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க சைத்தான். இவனுங்க வச்சிருக்கிற மொத்த சுவிஸ் பங்க்ல எந்த அரசியல்வாதிகள் நமக்கு வறுமையை பயங்காட்டி குழந்தைய நிப்பாட்ட சொல்றாங்களோ, இவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கிற காசு இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் போட்டு வச்சிருக்கிற காசு அந்த கணக்கு சொல்றாங்க. எத்தனையோ 10 லட்சம் கோடியாம். அந்த காசுகளை எடுத்துட்டு வந்தோம்னா இந்தியாவுக்கு வேணும் 10 லட்சம் கோடி. அது மாதிரி என்ன போட்டிருந்தான், கணக்கு போட்டிருந்தான். அதை பட்டியல் கொடுக்குறானுங்க. அப்படி கொண்டு வந்தா இந்தியாவில் வாழக்கூடிய, இந்தியாவில் தற்சமய மக்கள் தொகை எவ்வளோங்க? 120 கோடி. ஒவ்வொருத்தருக்குமே ஆளுக்கு 4 லட்சம் காசு தரலாமா? ஒவ்வொருத்தருக்கும் நேற்று பிறந்த குழந்தை நீங்க பார்த்தீங்க, உனக்கு உங்க அத்தாக்கும் உனக்கும் குடும்பத்தில் 10 பேரும் 10 பேருக்கும், காலேஜ் குடும்பத்தில் 8 பேர் இருக்காங்க, 4 32 லட்சம் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் காசு கொடுக்கலாம். அவ்வளவு நேமத்துக்கு நல்லா கொடுத்தான் வச்சிருக்கிறான். நீ அதை கொண்டு போய் வீணாக்கி யாருக்கும் தின்னு அனுபவிக்கூடாதுன்னு கொண்டு போய் பேங்க்ல
பேங்க்ல வச்சு போச்சு செத்தாலும் சேர்த்து யாரும் கொடுக்கூடாதுன்னு வச்சிருந்தா நல்லா கொடுத்தா இருக்க நியமத்துக்குல. நல்லா சொல்றேன், ரிஸ்க் டிபார்ட்மெண்ட்டை நான் வச்சுக்கிட்டேன். இந்த மனிதர்கள் கைது ரிஸ்க்குரிய டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நீ எல்லாத்துக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? அவன் கஞ்சத்தனத்தினாலே அதை செலவழிக்காமல் தானே வைத்துக் கொள்வான், அடுத்தவன் கொடுக்க மாட்டான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்க ஒருத்தன் கையில கொடுத்து நீ வேறத்துக்கு பங்கு வச்சு கொடுறான்னு சொன்னாலும் அல்லாதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கானே பார்க்க மாட்டான். அவன் தீந்து போயிடுமே கொடுத்தா என்று அவன் வாங்கி வைத்துக் கொள்வான், அடுத்தவன் கொடுக்க மாட்டான். அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல. அதனால ரிஸ்க்குரிய டிபார்ட்மெண்ட்டை நான் வச்சுக்கிட்டேன்ட்டான். நான் தான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இவ்வளவு கோடி ஒவ்வொரு இந்தியாக்காரங்களுக்கும் இந்தியாவுக்கு 120 கோடியில ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 லட்சம் ரூபாய் காசு தரலாமா? அவ்வளவு இருக்கான். அவ்வளவு அந்த ஒட்டுமொத்த காசை கொண்டு வந்து இந்தியாவில விவசாயத்தை ஈடுபடுத்தினா இப்ப எவ்வளவு விவசாயம் இந்தியாவில் நடக்குதோ, இப்ப இந்தியா நடக்கிற விவசாயம் இந்திய மக்கள் சாப்பிட்டு வெளியே ஏற்றுமதி செய்யறாங்க. எல்லாரோட பெரிய கிருப்பையில அரிசி கோதுமை எல்லாமே இந்தியாவில் வெளிநாட்டு ஏற்றுமதி. இப்பவே எல்லாருமே நமக்கு எல்லாம் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இவங்க அந்த அத்தனை காசையும் பயன்படுத்தி இந்தியாவில் இன்னும் நல்லா விவசாயம் பண்ணா இப்போ எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அதை விட 10 மடங்கு உற்பத்தி செய்யலாமா? ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லயும் அவன் சொல்லக்கூடிய காசுகளை கேட்டா மண்டை பிச்சுக்குது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சில மந்திரிகளை. எவ்வளவு? 1.25 லட்சம் கோடி. 1.25 லட்சம் இல்ல, 1.25 லட்சம் கோடி ரூபாய் சுட்டிருக்காங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. 1.25 லட்சம் கோடி எவ்வளோ? இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியாவில் இவங்க சுருட்டிக்கிட்டு இவனுங்க நமக்கு என்ன சொல்லி காட்டுறானுங்க? குழந்தை கம்மியா பெற்றுக்கோ. சேகரன் சொன்னாங்க 30 கோடி இருந்துச்சு இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது, இன்னைக்கு 120 கோடி, 4 மடங்கு ஆயிருக்கு. 4 மடங்கு ஜனங்க ஆயிட்டாங்களே. அதனால வந்து 4 நாளைக்கு ஒரு தான் சோறு திங்கிறாங்க. அப்படியே இருக்கா? முந்தி டெய்லி சோறு தின்றாங்க 30 கோடி இருந்த போது. இப்ப 4 மடங்கு ஆயிட்டாங்க. 4 நாளைக்கு ஒரு தான் சோறு திங்கிறாங்கன்னா முந்தியா 2 வேளை சாப்பிட்டா. அந்த காலத்துல மக்கள் 2 வேளை தான் சாப்பாடு. நம்முடைய பெற்றோர்கள் காலத்துல எல்லாம் இன்னைக்கு வந்து 6 வேளை திங்கிறான். 3 வேளை வந்து கரெக்டா தின்னுபிட்டு அப்புறமே காலையில டீ பிஸ்கட், சாயந்தரம் வடை சமோசா டீ, நடுவுல வேற ஏதாவது பொரிக்கிறது, இறந்த பழம், அது எல்லாம் மனுஷன் காலையில சாயந்தரம் வரைக்கும் 6-7 வேளை திங்கிறாங்க. ஏதாவது குறைஞ்சா கடையில மார்க்கெட் அப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னு எங்கேயாவது கேட்டுப்பட்டீங்க? கொத்தமல்லி பத்தல, 120 கோடி ஜனங்க ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துல கிடைச்ச மாதிரி கொத்தமல்லி கிடைக்கல. முட்டை கதையில பத்தல, இறைச்சி பத்தல. 1/2 கிலோ போடுங்கன்னா ஏன் பாய் 1 கிலோ வாங்கிக்க பாய், நல்ல கறி பாய், குட்டி ஆடு பாய், ஆட்டுக்கறி கேட்டா கோழி 1 கிலோ போதுமா, 2 கிலோ வாங்கிக்க பாய். எது குறைஞ்சி இன்னைக்கு? அரிசியை 10 கிலோ 20 கிலோ மூட்டை அமைச்சு 25 கிலோ மூட்டை இருக்கு அமைச்சிருவான்னு கேட்கறான். ஏதாவது குறைஞ்சா இன்னைக்கு? எல்லாம் அல்லாஹ்தாலா பரிபூர்ணமா கொடுக்குறான். 120 கோடி இன்னும் 1200 கோடியா 10 மடங்கு இந்தியாவில் ஆனாலும் சரியே, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்த உடையும் கொடுக்கும். எப்படி அல்லாஹ் கொடுக்குறான்னு அறிவுக்கே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த காலத்துல வெறும் காட்டன் தான். பூமியிலிருந்து பஞ்சு வந்து அந்த பஞ்சிலிருந்து செடி அந்த பஞ்ச நூலா நெய்ந்து அதை துணியாக்கி எப்படியும் ஒரு வேஷ்டி நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும் வச்சுக்க. ஏன்னா அந்த பஞ்ச ராட்டையிலிருந்து நூலாக்கணும். அந்த நூலை சேர்த்து பாவு ஈடுன்னு போட்டு திருவிழா போட்டு நெய்வாங்க. ஒரு சேலைக்கு 10 நாள் ஆகும். ஒரு மாசத்துக்கு 4 சேலை நெய்யலாம். ஒரு குடும்பமே சேர்ந்து பெரிய சேலை நெய்யறதுக்கு. இப்ப எப்படிங்க? பிரம்மாண்டமான மிஷினரிஸ், இண்டஸ்ட்ரியல். கோயம்புத்தூர்ல போனா துணி நெய்யக்கூடிய மிஷின்கள் பிரம்மாண்டமா. ஆர்டர் கொடுத்துட்டா போதும் 10,000 சேலை ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்க. நூல் எல்லாமே காட்டன் நூல்லாம் இப்ப எங்க? எல்லாமே செயற்கை இலை நூல்கள். அந்த நூல் டன்னா வந்து லாரியா இறங்குது. அப்படியே இல்லை இந்த பெட்ரோல் இருந்து குரூட் ஆயில் வருது. குரூட் ஆயில் இருந்து லினன், நைலான், நைலெக்ஸ் நூல்கள் தயார் பண்றாங்க. அந்த குரூட் ஆயில் இருந்து அந்த ஆயில் நூல் எடுத்து பிளாஸ்டிக்ல இருந்து தயார் பண்றாங்க. நூல் எடுத்து இப்ப என்ன மாதிரி இப்ப யாராவது இங்க இருக்கிறது யாருமே காட்டன் கிடையாது. வேஷ்டி தான் காட்டன் வேஷ்டி, இதெல்லாம் காட்டன் கிடையாது. இப்ப நான் ஒத்துக்கிற வேஷ்டி மட்டும் தான் பருத்தி பஞ்சுன்னு வந்தது. மற்ற ட்ரெஸ்லாம் பருத்தி பஞ்சுன்னு இருந்தது கிடையாது. இது எல்லாமே செயற்கை இலை தான். செயற்கை பல வகையா தயார் பண்றான். பாலித்தீன்ல இருந்து, பிளாஸ்டிக்ல இருந்து, பெட்ரோல் குரூட் ஆயில் இருந்து, லிலன், நைலான், நைலெக்ஸ், பாலிஸ்டர் எல்லாமே செயற்கை தானே. எது துணியா ஆக்கிரமிச்சிருக்குதுங்க? காட்டன் வந்து இன்னைக்கு விலை ஜாஸ்தியா போச்சு, கிடைக்க மாட்டேங்குது. காட்டன் இப்போ சேலை காட்டன் துணி வாங்கினா விலை கூட, காட்டன் சேலை வாங்கினா விலை கூட.
சாதா நைலக்ஸா 30 ரூபாய்க்கு இருந்து 50 ரூபா வரைக்கும் 100 ரூபாய்க்கு சேலை கிடைக்குது. காட்டன் சேலை 500 ரூபாய் கம்மி கிடையாதுங்க அப்படிங்கிறான். அது கஷ்டப்பட்டு நெய்யணுங்க. சாதா காட்டன் கையில் இருக்கே புப்ஸ் கையில் 250 ரூபா. சாதா நெய்யப்பட்ட மிஷின் நெய்யப்பட்ட கையில் இருக்கே அது பாட்டுக்கு 50 ரூபாய் கிடைக்குது. எவ்வளவு எல்லாம் சீப்பாக்கிட்டான் இன்னைக்கு மக்கள். யாருக்காவது துணி இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களா? துணி ஒவ்வொருத்தனும் அடிக்க வச்சுக்கிட்டு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொட்டச்சி வீட்லையும் பார்த்தா ஒவ்வொரு சேலை 150 சேலை 200 சேலைங்கிறான். அந்த காலத்துல நம்ம தாய்மார்கள் 2 சேலையை வச்சு கிழிஞ்சாதான் 3ஆவது சேலை வாங்குவாங்க. ஒரு சேலை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளோ வீட்லயாவது 100 சேலை கம்மியா இருக்கா? சும்மா அது பாட்டுக்கு பிறோ அடிக்க. அதுக்கு மேல அந்த போட்டி அதுக்கும் சேலை தாங்க. அது வந்து என்னைக்காவது உடுத்திக்கிறது கபருக்கு போனா அதனால வச்சிருக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் சீர் கொடுக்குறாங்க. 250 சேலை 300 சேலைன்னு சீர் கொடுக்குறாங்க. அது டெய்லி ஒரு சேலை கட்டினாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள பழக்கா போயிடும் எல்லாருமே. அவ்வளவு அல்லாஹ் தஆலா கூச்சிட்டான். இதுதான் அல்லாஹ் அவங்க செஞ்ச நியமத்துகள். 120 கோடி ஆக்சிஜன் குறைஞ்சாவே குடிச்சா குறைஞ்சதே கூடியிருக்கா? அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் கூட்டிட்டான். இன்னும் 1200 கோடி ஆனாலும் அல்லாஹ் தான் ரப்பா இருக்கிறான். இதை மறைந்து போய்விட்டு மடத்தனத்தினாலே அவர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிறார்களே, கம்மியாக பெற்றுக் கொள்கிறார்கள். அதுவும் கொலை தான். இவர்கள்லாம் கைசேதமாகி விட்டார்கள். கியாமத்துல போய் கைசேதப்படுவோம், கையை கசிவோம். ஆஹா இங்க வந்தாலும் தெரியுது. ஏன் பார்த்தா புகாரி பாய்க்கு 10,000 பேர் நிக்கிறான் பின்னாடி. 1.5 லட்சம் பேர் அவங்க குழந்தைங்க நிக்கிறாங்க எல்லாரும். யாருக்கு பாய்? இதெல்லாம் புகாரி பாய் வாரிசுகள் தான். அது ஆளுங்களே 10,000 பேர். இப்போ புகாரி பாய்க்கு வந்து அல்லாஹ் தஆலா இவர் செஞ்ச பாவங்களின் காரணம் நரகம் தீர்ப்பளிப்பானா? எல்லாம் வந்துடுவாங்க எல்லாரும். 10,000 பேர். அண்டா வாப்பா இவ்வளவு பேர் உண்டாக்கி கொடுத்தாரு. ஈமான் இருந்துச்சு அதை சொல்றதுக்கு அமைச்சிடும். ஈமானோட இருக்குங்க. நல்ல அமல்கள் இவங்க செஞ்சுட்டு அவங்க நல்ல அமலாம் எழுதப்பட்டுரும். 10,000 பேர் சொல்லுதாங்களே, 10,000 பேர் நோன்பு வச்சாங்களே, அது எல்லாம் அவருக்கு தலையில நல்ல அமலாம் எழுதப்பட்டிருக்கும். காஃபிரா இருந்தா அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்புறது இல்லை, சொர்க்கத்துக்கு அனுப்புறது இல்லை அல்லாஹ் தஆலா. அவங்க பிள்ளைங்க பிற்காலத்துல பெரிய பெரிய அவுலியாக்கள் ஆனாலும் சரி. மூமினா இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த பிள்ளைகளுடைய நன்மைகள் யார் தலையில் எழுதப்படுகிறது? வாப்பா தலையில் எழுதப்படுகிறது. ஏன்னா இவ்வளவு பேர் நன்மை செய்யறதுக்கு யார் தான் காரணம்? அந்த புகாரி அன்னைக்கு அவர் வந்து அந்த பிள்ளைகளை பெற்று எடுத்துனாதான் இவ்வளவு பேர் ஆலிம் சாவா ஹாபிசாவா ஆனாங்க. அதனால எல்லா நன்மையும் வாப்பாவுக்கு எழுதப்படும். அவர் அப்படியே எல்லாம் பிள்ளைங்களாம் சேர்த்து எல்லா பேர பிள்ளைங்க தாத்தா கூட்டி தாத்தா வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுவாங்க. எவை ஆமாம் நிச்சயமும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால பெருமாள் என் உம்மத்து அதிகமா இருப்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மடத்தனமா நீங்க பாட்டுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு 2 புள்ளியோ நிப்பாட்டிக்காதீங்க. ஒருத்தரும் 10 15 அப்படியே ஒரு பொண்டாட்டிக்கு 10 4 கல்யாணம் முடிங்கன்னு இப்பயே ஒரு சபதம் எடுத்துக்கணும் எல்லாரும். என்ன பை? நூறுல இன்ஷால்லா சத்தமா சொல்றாரு பாருங்க. ஹஸிரல்லதீன கதலு அவுலாதஹும் ஸஃபஹன், யார் தனது பிள்ளைகளை மடத்தனத்தினால் கொலை செய்தார்களோ, பிகைரி இல்மின் விவரம் இல்லாமல் அறிவற்ற தன்மையாக அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். ஹர்ரமூ மா ரஸகஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்கை ஹராமாக்கி கொண்டார்கள். அவங்களா ஹராமாக்கிட்டாங்க, தடுத்துக்கிட்டாங்க. 10 புள்ள கொடுத்தா 10 பேருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுப்பான், 10 சட்டை கொடுப்பான். நீ 2 சட்டை தான் கிடைக்கும். 10 பேருக்கு கொடுத்தா 10 இட்லி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ 2 பேரும் 2 இட்லி தான் கிடைக்கும். உன் ரிஸ்க் நீயே எடுத்துக்கிட்ட. ரஸகஹுமுல்லாஹ் இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ் மேல் இவரெல்லாம் கற்பனை செய்து கொண்டு என்ன இவங்கள வேணாம் ஏன் போதும் குடும்ப கட்டுவார் பண்ணிட்டேன், அதை ஸ்டைலாக சொல்லிக்கிறேன். என்ன பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க பிள்ளைங்க பட் அடிக்க 2 பிள்ளை தான் பெற்றோம், 2 பிள்ளை வளர்த்தா ஆளாக்குனா போதுங்க, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படியா சாவு. அறிவு எடுத்தனமா பேசிக்கிறாங்க. இவர்கள் வழிகட்டு போனார்கள். ஒமா காணும் முஹ்ததீ, இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இல்லவே இல்லை. இது அறிவில்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க.